டைகர் ரிசர்வுக்கு வந்தாச்சு. இதான் டைகர் ரிசர்வோட கேட்டு. இங்கே வந்து உள்ளே வந்து எப்படின்னா லோக்கல் ஆளுங்க மட்டும்தான் உள்ளே பைக்கில் போக முடியும். நம்ம செப்பரேட்டாக பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போனால் போக முடியாது. ஒரு அளவுக்கு தான் போக முடியும். எதுக்குன்னா உள்ளே வந்து வில்லேஜ் இருக்குது, அதனால தான் லோக்கல் ஆளுங்க மட்டும் உள்ளே விடுறாங்க. நம்ம உள்ளே போகணுன்னா அங்கே வண்டி புக் பண்ணி தான் நம்ம போக முடியும். இங்கே வந்து என்னதுன்னா ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான், ஆஃப்லைன் புக்கிங் கிடையவே கிடையாது. இங்கே நம்ம வரணுன்னா ஃபஸ்ட்டு டேவே பிளான் பண்ணி வந்தால் தான். இங்கே பாருங்கள் பச்சைக்கிளி. நான்லாம் அந்த பச்சைக்கிளி சின்ன வயசில் பார்த்தது, இப்போக்குள்ளே பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்களோட கிளம்பியாச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் இப்போ தான். அவங்க வந்து யூபி, ஃபஸ்ட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்து யூபி. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இவங்க தான் நம்ம சாரு. இவங்க வந்து ஆந்திரா. மொத்தம் நாங்கள் 3 ஃபேமிலி தான் போயிருந்தோம். அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எந்த ஒரு நம்மளோட டீட்டெயில் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். இன்னும் செக் போஸ்ட் வரல. உள்ள சின்ன சின்ன வில்லேஜ்லாம் உள்ளே இருக்குது. எப்பயுமே பைக்கில் ஆளுங்க போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லை. இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகலை. ஓகேவா? ஃபஸ்ட்டு அனிமல் பார்த்தாச்சு. மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. அப்பாடா ஒரு அனிமல் பார்த்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி சவுண்டு கேட்டதுமே அது ஓடியே போயிடுச்சு. இங்கே தான் மேக்ஸிமம் வந்து இங்கே தான் தண்ணி குடிக்க சிறுத்தை, டைகர் எல்லா அனிமல்ஸும் இங்கே வரும்னு சொன்னாங்க. எங்களுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்கெல்லாம் இங்கே வச்சு இந்த பிளேஸில் வச்சு தான் பார்த்துருந்துருக்காங்க. பட் நாங்கள் தான் பார்க்கல. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பம்பு செட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே வில்லேஜ் இருக்குது. மான் நிறைய பார்த்தாச்சு. இந்த தண்ணி குடிக்குது பார்த்தீங்களா, இங்கே 2 சைடு மான் இருக்குது. இதான் செக் போஸ்ட்டு. இப்போ தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். இந்த பறவையை பாருங்களேன், எந்த வண்டி வந்தாலும் மேலே வந்து உட்காந்துக்கிறது. என்ன ரீசன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு வண்டி இங்கே நிப்பாட்டோம்? நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ அதனால் வண்டி எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வண்டி ஸ்டாப் பண்ணாங்க. பாருங்கள் மான் அது பாருங்கள். நானும் ஹாய் சொல்கிறேன், அதுக்கு ஹாய் சொன்னதுமே தலையை கீழே குனிஞ்சுக்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு. அதை பார்க்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிளேஸில் தான் நிறைய மான், கிட்டத்தட்ட 20 மான் இருக்கும். இந்த சைடு 20 மான் இருந்துச்சு, இந்த சைடு 20 மானுக்கு மேலே இருந்துச்சு. நிறைய மான், ஃபுல்லாமே புள்ளி மான் தான். சூப்பராக இருந்துச்சு மான். பட் இது என்ன அனிமல்னு தெரியலை. அவங்க ஹிந்தியில் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. சாரி, எனக்கு ஹிந்தி தெரியாது. இந்த ஒரு மான் போகுது பார்த்தீங்களா. மான் வண்டி சவுண்டு கேட்டதுமே போயிடுது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே செம்மையாக ட்ரெக்கிங் சூப்பராக இருந்துச்சு. நான் கூட அப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கமே, ஒரு அனிமல் கூட பார்க்காம போயிடுவோமோ என்ன நினச்சேன். வந்ததுக்கு ஒரு அனிமல் பார்த்தாச்சு, மான் பார்த்தாச்சு. அதுவே எனக்கு ஃபுல் ஹாப்பி தான். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக மனசுக்குள்ளே எனக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை என்னை மட்டும் வந்து சிங்கம் கடிச்சிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு நான் என் ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டே வந்திருந்தேன். அம்மா கையை மட்டும் பிடிச்சிக்கோ, கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே தான் வந்துகிட்டு இருந்தோம். இந்த ஒரு மான் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி ஸ்டைலாக வீர நடை போட்டு வருதுன்னு பாருங்கள் கொம்போட. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துக்கிட்டே தான் வந்துச்சு.
பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்லா இருந்துச்சு. சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் போனது ஃபீலாக தான் இருந்துச்சு. செம்ம ஃபீல். மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எந்த இது இல்லாமல், மனசில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக சூப்பராக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாமே மருதாணி தான். அந்த சைடும் இந்த சைடும் ஃபுல்லாமே மருதாணி தான். நான் ராஜஸ்தானில் தான் இருக்கேன். நான் மருதாணி இப்போ வரைக்கும் ஒரு வீட்டில் வச்சு பார்த்தது கிடையாது. ஒரு கருவேப்பிலை பார்த்தது கிடையாது. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே துளசி வச்சுருப்பாங்க. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா வந்ததுக்கு புலி பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான். சரி, ஓகே, ஹாப்பி தான். வந்ததுக்கு ஒரு அனிமல் பார்த்தாச்சுல. ட்ரெக்கிங் சூப்பராக இருந்துச்சு. மனசுக்குள்ளே எந்த தாட்டும் இல்லாமல், எதுவும் நினப்பு இல்லாமல், காட்டுக்குள்ளே தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறது, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. மோர் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.